GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? டியர் படம் இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ஆனந்த் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க, காளி வெங்கடன் நடிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கொரட்டைய மையமா வச்சுதான் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும். ஆனா அந்த படத்துல கொரட்டையை தாண்டி ஒரு அப்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காங்க. படத்தை பத்தி ஃபுல்லா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொரட்டை, அது நீங்க நினைக்கிற மாதிரி கொட்டல் டாக்டர், ஒரு சிங்கத்தோட கர்ஜனை. படத்தோட கான்செப்ட் கொரட்டையை வச்சு இதுக்கு முன்னாடி குட் நைட் அப்படிங்கிற ஒரு படம் மணிகண்டன் நடிச்சு வெளியே வந்தது. ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் மூவி, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ட்ரெய்லர் வந்தோடனே, டியர் ட்ரெய்லர் வந்தோடனே இதுவும் என்ன குட் நைட் மாதிரி தான் இருக்க போது போலப்பா, கொரட்டையை வச்சு ஒரு எமோஷன், அதுல அந்த காதலனும் காதலியும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே கெஸ் பண்ணாங்க. நாங்களும் அதே கெஸ்ஸிங்ல வந்து படத்துல வந்து உட்காந்தோம். ஆனா படத்துல கொரட்டையை தாண்டி ஒரு அப்பா சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கொடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடக்குது. ஜிவி பிரகாஷ்க்கு என்ன அப்படின்னா லைட்டா சவுண்டு கேட்டாலே எந்திரிச்சிருவாரு. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு கொரட்டை விட்டு தூங்குற பழக்கம். இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கொரட்டை விடுறாங்க அப்படிங்கிறது ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு தெரிய வருது ட்ரெய்லர்ல காமிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது, டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது படத்தோட கதை. இந்த படத்துக்குள்ள டேரக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கொரட்டையை வச்சு மட்டுமே நம்ம போக வேண்டாம், ஒரு அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருக்காரோ என்னமோ தெரியல. அப்பா சென்டிமெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா வரல, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்ல ஒரு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு அப்பாவை தேடி ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு. அந்த போராட்டத்துல இருந்து தான் எனக்கே வந்து படம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா இல்லைன்னு கேட்டீங்கன்னா, படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா அப்படி ஏற்ற இறக்கமா வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தோட பெரிய பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் சூப்பரா வந்து சூட் ஆயிருக்காரு அந்த கேரக்டருக்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கள பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், நடிப்பு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சூட் ஆயிருக்காங்க. அந்த அம்மா ரோல் பண்ணிருக்கக்கூடிய, அம்மா ரோல் மாமியார் ரோல் பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த படத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரோல்லங்க காளி வெங்கடனோட போர்ஷனும், அவங்களுக்கு மனைவியா நடிச்சிருக்கக்கூடிய பிளாக் ஷீப்ல ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களோட ரோலும் வந்து பார்க்கும்போது கிளைமேக்ஸ்ல காளி வெங்கட் கிட்ட அவங்களோட அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ உன் பொண்டாட்டி எப்படி நடத்துற தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமால்ல பசங்க நம்ம எல்லாத்துக்குமே அது வந்து என்ன சொல்லணும்னா, ஆமால்ல நம்ம ஒய்ஃப் எல்லாமே வந்து இப்படி தானே ட்ரீட் பண்றோம், இப்படி தானே அவங்கள வந்து அடிமைத்தனமா வந்து நம்ம நடத்துறோம்ல, ஒரு வேலைக்காரி மாதிரி, தாலி கட்டின காசு வாங்காத ஒரு வேலைக்காரி மாதிரி தானே வீட்டில் வந்து பொண்டாட்டி எல்லாமே நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுச்சு. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்கக்கூடிய நிறைய கணவன்மார்கள் வந்து அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் போர்ஷன்ல தான் வந்து இந்த மனைவியை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க அப்படிங்கிற அந்த இதுவும் வருது. அதை பார்க்கும்போது ஒரு கணவன்மார்களும் அவங்க நெஞ்சுக்குள்ள குத்தும், ஆமாம்ல நம்மளும் நம்ம ஒய்ஃப் இப்படி தானே ட்ரீட் பண்றோம், அவ ஆசை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம், அவ வீட்டில் நமக்கு தலை வலிக்குனா தலை அமைக்கி விடணும், கால் வலிக்குனா கால் அமைக்கி விடணும், நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு ஹஸ்பண்டும் ஒரு மனைவியும் நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, அவங்களுக்குள்ளே குத்தும். அந்த இதை வந்து டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருக்காருங்க. ஆனந்த் ரவிச்சந்திரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அதை கொடுத்துருக்காரு. அந்த அப்பா சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா விட்டுட்டு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் தூக்கி வளர்க்குறாங்க, காளி வெங்கடனை ரெஸ்பான்சிபிள் எடுத்து அந்த குடும்பத்தையே வந்து வழி நடத்துறாரு. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் நடக்குது. அந்த அப்பா வந்து அந்த மனைவி கிட்ட பேசுற அந்த ஸ்பீச்சை வந்து ரொம்ப சூப்பரா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட பெரிய மைனஸ் என்னவா பார்க்கப்படுது அப்படின்னா, மியூசிக்குங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் மியூசிக் போட்டிருக்காரு. பெரிய லெவல்ல என்னடா ஜிவி அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பெருசா மியூசிக் கனெக்ட் ஆகல. ஒரு சேடான டயலாக் சொல்றாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ், எனக்கு நான் கொரட்டை விடுறேன், நமக்கு பிறக்க போற குழந்தை கொரட்டை விட்டுச்சுன்னா அதை நீ டிவோர்ஸ் பண்ணுவியாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று கேட்கறாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு ஒரு மியூசிக் போட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல மியூசிக் எதுவுமே இல்லை, பிளைனா இருந்தது. டப்பிங் வந்து பெருசா என்ன எக்கோ அடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. பெரிய லெவலில் டப்பிங்கும் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா வந்து காதுல விழுகல. சின்ன படமே கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் கிறிஸ்பா எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிறதா வந்து பார்க்கப்படுது. மற்றபடி ஆனந்த் ரவிச்சந்திரன் சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் வந்து அழகா வந்து கனெக்ட் பண்றாரு, அதை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஒரு அப்பா விட்டுட்டு போயிட்டா ஒரு பையன் எப்படி ஃபீல் பண்ணுவான், எவ்வளவு கோவப்படுவான் அந்த அப்பா மேல, ஒரு ஹஸ்பண்டை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனைவியோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும், ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. கொரட்டை விட்டா ஒரு சின்ன சத்தம் கேட்டு எந்திக்கிற ஒரு பையனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், அந்த கொரட்டைய அது தெரியாம வர்ற தப்பு, நான் தெரிஞ்சு பண்ணல இந்த தப்பை, இது நேச்சராகவே என் பாடியில இருக்குங்கிற அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு லெவலுக்கு மேலாம் அந்த ஐஸ்வர்யா ராஜோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது, ஆமாம்ல அவங்க மேல தப்பே இல்லை, நேச்சராகவே வருது கொரட்டை, அவங்களை அறியாமையே கொரட்டை வருது, அதுக்கு என்ன ஜிவி வந்து டைவோர்ஸ் கேட்கிறாரு, டார்ச்சர் பண்றாரு, உன்னால என் லைஃபே போச்சுன்னு சொல்றாரு. ஒரு லெவலுக்கு மேல நம்ம வந்து ஜிவி அவரோட கேரக்டர் மேலேயே கோவப்படுற அளவுக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன கொரட்டைங்கிறது சாதாரண விஷயம்,
நேச்சராகவே வரக்கூடியது. அதுக்கு இல்லாமல் அவன் டைவர்ஸ் பண்ணுறது, அதுக்கு இல்லாமல் அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ப்ளேம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் டியர் படத்தோட மூவி ரிவ்யூங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு சில கண்டென்ட்லாம் வச்சிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போயிட்டு ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதாவது நீங்கள் அனுபவிச்சுட்டு வரலாம். இது 100% குட் நைட் படம் மாதிரி இல்லவே இல்லை. குட் நைட் வேற ஜானர், இது வேற ஜானர். ரெண்டுமே கொரட்டையை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல், இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல். ஸோ எல்லாருமே டியர் படத்தை தியேட்டரில் போய் ஒரு டைம் பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த அப்ரிசியேஷன் ஒன்று இருந்திருக்கும். இப்போ ஒரு ஆக்டர் இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு இண்டஸ்ட்ரியோட படங்கள் பார்த்து ஆக்டர்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணுறது, டைரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸ் வந்துருக்கா? நிறைய இப்போ லாஸ்ட் நான் ஹிருதயம் பண்ணப்போ வந்து இங்கே இருந்த நிறைய பேர், சேரன் சார் அப்பப்போ கால் பண்ணி பேசுவார். அவருக்கு ஜேக்கப் என்ற சொர்க்கராஜ்யம் அவருக்கு பிடிச்ச படம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஹிருதயத்துக்கு அப்புறம் பேசினார். நானும் எப்பயாச்சும் அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் மேக்கர் வேறு கௌதம் மேனன் சார் அடிக்கடி பேசுவார். அந்த மின்னலே காக்கா காக்கா அந்த டைம்லேருந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே. ஆமாம், பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அவருக்கும் தெரியும், அது நான் பெரிய ஃபேன் அவருக்கும் தெரியும். ஸோ ஹிருதயம் அவர் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புனார். வசந்த் சார் மெசேஜ் அனுப்புனார். லிங்குசுவாமி சார் அப்பப்போ பேசுவார். வெங்கட் பிரபு சார் ஆப்வியஸ்லி பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து ஓர்மண்டோய் முகம் பார்த்துட்டு என்கிட்ட பேசினார். ஓ ஓகே. பீப்புள் ஹவ் பீன் ஜெனரஸ். தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போனேன் 2011 ஏதோ. சரத்குமார் சார் வந்து ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி அப்படியே லைனில் நிற்பாங்க இல்லையா, அப்படியே என்ன கூப்பிட்டாரு வினீத் அப்படின்னு, சாப்பா குருஷ் அப்படின்னு கேட்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. இங்க யாருக்கும் தெரியாது இல்லையா, அவர் அப்படியே கூப்பிட்டு சொல்லும்போது. இல்லை அந்த டைம்ல 2011 this is back 13 years back. So people have been very kind. Okay. From the industry they have been very sweet and kind. இப்போ ரீசென்ட்லி கூட சிவகார்த்திகேயன் டீசர் பார்த்துட்டு அவர் டீசர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பேசுகிறேன். வருஷங்களுக்கு சேஷன். நான் அப்படியே அவர்கிட்ட கேட்டேன், சிவா ட்விட்டரில் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி. ஆமாம், ஹிப்ஹாப் தமிழாக வந்து வி ஹவ் டெக்ஸ்டட் ஈச் அதர் ஆன் இன்ஸ்டாகிராம். ஆர்ஜே பாலாஜியை மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ மெனி பீப்புள் ஓ ஹியர். சூப்பர். நாங்கள் இது ஹிருதயம் பண்ணிட்டு இருக்கிறப்போ லோகேஷ் வந்து சேம் லொக்கேஷனில் எங்கள் காலேஜ்லேயே அவர் ஷூட் பண்ணிட்டு இருந்தார், மாஸ்டர். ஓகே. அவர் எங்களை பார்க்க வந்தார். ஐ மீன் he didn't have to do it. Nice. அவர் பெரிய டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணதை தெரிஞ்சுட்டு அவர் எங்களை பார்த்து அன்னைக்கு ஃபோட்டோ எல்லாம் கூட எடுத்தோம். சூப்பர். பீப்புள் ஹவ் பீன் வெரி ஸ்வீட் ஃப்ரம் ஹியர். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு?